அனைவருக்கும் வணக்கம். விவசாயியும் முதியவரும் என்ற பல்கேரிய நாட்டுக்கதை. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் விவசாய நிலம் இருந்துச்சு. அவர் அதில் காய்கறிகளை விளைவிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்தார். வறுமையின் காரணமாக அவருக்கு எப்பயும் பணத்தட்டுப்பாடு இருந்துச்சு. அவருக்கு கொஞ்சம் பொறாம குணம் இருந்துச்சு. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள்கிட்ட எல்லாம் பழக்க விளக்கமே வச்சுக்கலாம். வயசாகிட்டதுனால அவரால் முன்பு மாதிரி வயலில் வேலை செய்ய முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். வயல்வெளியில் உதவி செய்ய அவருக்கு மாடும் இல்லை. ஒரு நாள் அவர் தன்னோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் தூய ஆடையில் வெள்ளை தாடியோட ஒரு முதியவரை சந்தித்தார். என்ன ஆச்சு, நீ ரொம்ப வருத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டார் முதியவர். அதுக்கு விவசாயி, என்ன சொல்கிறதையா, என்கிட்ட போதிய பணம் இல்லை. ஒரு காளமாடு இருந்தால் வயலை உழுகிறது, விதைக்கிறது, நீர்ப்பாசனம் பண்ணுறதுன்னு எல்லா வேலைகளையும் செய்ய வசதியாக இருக்கும் அப்படின்னார். முதியவர் உடனே, ஒரு காளமாட்டை உனக்கு கொடுத்தா நீ என்ன செய்வேன்னு கேட்க, அப்படி நீங்கள் ஒரு காளமாட்டை கொடுத்தா என்னோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் விவசாய வேலையெல்லாம் ரொம்ப எளிதாக செஞ்சு முடிப்பேன்னு சொன்னார் விவசாயி. சரி, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு காளமாட்டை தரேன். அதை உன் வீட்டுக்கு கொண்டு போ. வீட்டுக்கு போனதும் உன் பக்கத்து வீட்டுக்காரரை என்கிட்ட அனுப்பு அப்படின்னாரு முதியவர். உடனே விவசாயி, நீங்கள் ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்கணுன்னு கேட்டார். உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு 2 காளமாடுகளை தரப்போகிறேன். முதியவரோட பேச்சு கேட்ட விவசாயிக்கு பொறாம குணம் தலை தூக்குச்சு. ஏன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எல்லா செல்வமும் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அவருக்கு 2 காளமாட்டை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு மாடு கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் விவசாயி. முதியவரோ, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? ஏழ்மை கிடையாது, உன் பொறாம குணம்தான் உன் பிரச்சனை. உனக்கு கிடைக்கிறத வச்சு நீ மகிழ்ச்சி அடைகிறத விட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறத நினச்சி உன் மகிழ்ச்சியை தொலைச்சிட்ற. நீ உன் பொறாம குணத்தை மட்டும் விட்டுருந்தீன்னா உலகத்திலே மகிழ்ச்சியான நபராக நீ இருந்திருப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார் அந்த முதியவர். விவசாயி தன்னோட குணத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார். பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு இயற்கை தரும் மிகப்பெரிய பரிசு தோல்வி. பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை. பொறாமையை தவிர்ப்போம், வளமாக வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.